திருச்செந்தூரில் காணாமல் போனதாக கூறப்பட்ட இரண்டு குழந்தைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், திருச்செந்தூரில் காணாமல் போன குழந்தைகள் மீட்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரண்யா, இந்த 2 குழந்தைகள் மீட்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் கொடுத்துள்ளது. அதாவது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு இந்த பின்னணி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கலாம் என்று தற்பொழுது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதனால் முழு தகவல்கள் வரும் வரை எந்த ஒரு தகவலும் தற்பொழுது வரை கொடுக்கப்பட முடியாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் இந்த குழந்தைகள் கடந்த 31ஆம் தேதி, அதாவது திருச்செந்தூருக்கு புத்தாண்டு தினத்திற்காக வந்திருந்த பெற்றோர்கள், திருச்சியை சேர்ந்த பெற்றோர்கள் வந்திருந்த பொழுது அவர்களிடமிருந்து காணாமல் போன குழந்தை சரண், 4 வயது சரண் என்ற குழந்தையும், அதே போல அடுத்ததாக 3ஆம் தேதி இதே திருச்செந்தூருக்கு கல் மண்டபத்தில் தங்கியிருந்த தூத்துக்குடி, அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த பெற்றோரிடமிருந்து அஸ்வினி என்ற குழந்தையும் காணாமல் போயுள்ளது. இந்த 2 குழந்தைகள் குறித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது நெல்லையில் ஒரு 4 தனிப்படையை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு தனிப்படை என மொத்தம் 5 தனிப்படைகள் தற்பொழுது விசாரணையை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று ஒரு குழந்தை மீட்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் அந்த அஸ்வினி என்ற குழந்தை, 3 வயது குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. அது அந்த குழந்தை நெல்லை மாவட்டத்தில் உள்ள சேர்ந்தமரம், சுரண்டை அருகே சேர்ந்தமரம் பகுதியில் ஒரு பெற்றோருக்கு விற்கப்பட்டதாக தகவல் வந்துள்ளது. அதன்படி அந்த குழந்தையை மீட்கப்பட்டு அந்த குழந்தையை வாங்கிய விலைக்கு வாங்கிய அந்த பெற்றோர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்பொழுது அவர்கள் விசாரணை வளையத்தில் உள்ளனர். அதே போல இந்த குழந்தை யாரிடமிருந்து, இந்த குழந்தை கடத்தப்பட்ட குழந்தை எப்படி அந்த பெற்றோர்களுக்கு விற்கப்பட்டது என்பது குறித்து தற்பொழுது விசாரணை நடந்து வருகிறது. இந்த நெட்வொர்க்கில், அதாவது இந்த குழந்தையை கடத்தி விற்கும் கும்பல் எங்கெங்கு உள்ளது, இதன் பின்னணியில் யார் இருக்கிறார், யார் தலைமையில் செயல்படுகிறது என்பது குறித்து தற்பொழுது விசாரணை நடந்து வருவதாக நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் தெரிவித்துள்ளார். எனவே தற்பொழுது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் பின்னணியில் தற்பொழுது 6 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் பின்னணியில் மேலும் பலர் இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். சரண்யா, இதுவரை யாரிடம், அதாவது எத்தனை பேரிடம் இதுவரை விசாரணை நடைபெற்று வருகிறது? அவர்களின் விசாரணை விவரங்களை காவல்துறையினர் தெரிவிச்சாங்களா? கண்டிப்பாக சரண்யா, அதாவது குழந்தைகளை விற்பதற்கு அனுமதி கிடையாது, சட்டப்பூர்வமாக அனுமதி கிடையாது. அதாவது குழந்தைகளை ஒரு பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால், ஒரு குழந்தையை சுவீகாரம் எடுக்கிறதோ அல்லது தத்தெடுப்பதோ அதற்கென மையங்கள் உள்ளது. தமிழ்நாட்டில் இதற்காக அனுமதிக்கப்பட்ட மையங்களாக 24 மையங்கள் இருக்கின்றன. இது தற்பொழுது 15 தான் அதற்கான முறையான அனுமதியோடு செயல்பட்டு வருகிறது. இந்த அனுமதிகளில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் குழந்தைகள் தத்தெடுக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் முறைப்படி அரசின் அனுமதி பெற்ற சரணாலயம் என்ற அமைப்பு இருக்கிறது. இந்த சரணாலய அமைப்பின் மூலமாகத்தான் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். அதற்கென அரசின் விதிகள் உள்ளது. 1956 ஆக்டின் படி, ஹிந்து ஆக்டின் படி அந்த குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். இதன்படி தத்தெடுப்பதற்கும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. ஏனென்றால் தற்பொழுது ஒரு வருடத்திற்கு 20 முதல் 25 குழந்தைகள் இந்த சரணாலய அமைப்பின் மூலமாக மீட்டெடுக்கப்படுகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளனர். ஆனால் தத்தெடுப்பதற்காக அப்ளிகேஷன் வாங்கி காத்திருக்கும் பெற்றோர்கள் எண்ணிக்கை 200க்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. எனவே இந்த புள்ளி விவர கணக்குப்படி குழந்தைகள் என்பது தேவை நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த தேவையை கருத்தில் கொண்டுதான் இந்த இடைநிலை தரகர்கள் என்று செயல்படும் இந்த பெண்களை மையமாக கொண்டு, பெண்களை தலைமையாக கொண்டுதான் இந்த கும்பல் செயல்படுகிறது. இந்த கும்பல் பின்னணி தெரியும் பொழுது இந்த எதற்காக, எந்த தொகைக்கு இவர்கள் விற்கிறார்கள், எவ்வாறு இவர்கள் செயல்படுகிறார்கள், எவ்வாறு ஒருங்கிணைகிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் தெரிய வரும் என்றும், அவர்கள் மீது என்னென்ன வழக்கு பதிவு செய்யப்படும் என்பது குறித்து முழு தகவல்களும் தெரிய வரும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். சரண்யா, நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் பொதுவாகவே எவ்வளவு குழந்தைகள் இதுவரைக்கும் காணாமல் போயிருக்காங்க, அது குறித்த விவரங்கள் காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் இது போன்ற குழந்தை கடத்தல் கும்பல்களை பிடிப்பதற்கு காவல்துறையினர் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க? கண்டிப்பாக சரண்யா, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் மதுரையில் ஏற்கனவே காவல்துறை உயர் அதிகாரி கொடுத்த தகவலின் பேரில் மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் ஏற்கனவே இதற்காக ஆபரேஷன் ஸ்மைல் என்னும் திட்டத்தின்படி 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளை மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் காணாமல் போன குழந்தைகளின் தகவல்களை எடுத்து அதன் மூலம் மீட்கப்பட்ட குழந்தைகள் குறித்து தகவல் அளித்திருந்தார். அதன்படி நமது நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கேட்டதற்கும் அவர் அந்த ஆபரேஷன் ஸ்மைல் இங்கு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன்படி தற்பொழுது 2 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும்
மேலும் 2 குழந்தைகள் மீட்பதற்கான வழிமுறைகள் உள்ளது. அதாவது தற்பொழுது மொத்தம் இந்த காணாமல் போனதாக சொல்லப்படுகிற 2 குழந்தைகள் மட்டுமில்லாமல் விற்கப்பட்ட மற்றொரு குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. அதாவது 3வது ஒரு குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னொரு குழந்தை 4வதாக ஒரு குழந்தை மீட்பதற்கான வழிவகைகள் உள்ளது. அதற்கான சூழ்நிலை அமைந்து தற்பொழுது அந்த குழந்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே நெல்லை மட்டும் 4 குழந்தைகள் தற்பொழுது வரை மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் இந்த கும்பல் யாரிடம் குழந்தைகள் விற்றது என்பது குறித்து இந்த ஆபரேஷன் ஸ்மைல் திட்டம் மூலமாக விசாரித்து வருகிறோம். எனவே விரைவில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 5 தனிப்படைகள் மூலமாக கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளது. எனவே விரைவில் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது குறித்து தெரிய வரும் பொழுது எத்தனை குழந்தைகள் விற்கப்பட்டது என்பது குறித்தும் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரண்யா, நாகராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.